உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படியே ஒண்ணு விட்டனா எந்தரா எந்தரா உங்களை யாரு மேடம் இந்த சிஐடி வேலை எல்லாம் பார்க்க சொன்னா? நீதான் அவனுங்களை கார்த்தி அனுப்பலன்னு நிரூபிக்க சொன்னியே, அதான் உனக்கு ப்ரூவ் பண்ணலான்னு வந்தேன். நல்லா ட்ரை பண்ணீங்க போங்க. இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அதான் நீ இருக்கே, எனக்கு ஏதாவது ஆக விட்டுருவியா என்ன? ஆமா, நீ எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்த? அது எப்படியோ வந்துட்டேன் மேடம். ஏய், மறுபடியும் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லாத. ஆனந்தியை டார்ச்சர் பண்ணணும்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ஒரு மேடம் தான் சொன்னாங்க. அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு கேட்டா கார்த்தி பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க மேடம். ஆனந்தியை வம்பெழுத்துட்டு கார்த்தி பேரை சொல்ல சொன்னாங்களா? அப்போ உண்மையிலே கார்த்தி சொல்லி நீங்க இதை பண்ணலையா? இல்ல சார், அந்த மேடம் தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கிட்டியா? கார்த்தி இதை பண்ணிருக்க மாட்டான்னு எத்தனை தடவை சொன்னேன்? டேய், யார் அந்த மேடம்? சத்தியமா நான் அவங்கள பார்த்ததில்ல சார், போன்ல தான் பேசியிருக்கேன். மேடம், எனக்கு என்னமோ வேதநாயகி அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இல்ல வேணா, ஆனந்தியும் கார்த்தியும் பிரிக்கிறதுல அத்தைக்கு எந்த லாபமும் இல்ல. அவங்க பிளான் பண்றதா இருந்தா உன்னையும் என்னையும் பிரிக்கதா ஸ்கெட்ச் போட்டிருக்கணும். ஆனந்தியும் கார்த்தியும் சேராம இருந்தா யாருக்கு பெனிஃபிட்னு யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் அந்த மேடம் யாருன்னு. இல்ல மேடம், எனக்கு புரியல. அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுல யாருக்கு மேடம் பெனிஃபிட்? ஏன் இல்ல, ரேணுகாவுக்கு இருக்குல்ல. என்ன அப்படி பாக்குற? கார்த்தியும் ரேணுகாவும் சேராம இருந்தா மட்டும்தான் ரேணுகாவால ஒன்னையும் நீ பிரிக்க முடியும். அதனால ஆனந்தி தான் அவளோட துருப்பு சீட்டு. அவளை வச்சுதான் ரேணுகாவால உன்கிட்ட பிளே பண்ண முடியும். அதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையை பண்ணி உனக்கும் கார்த்திக்கும் சண்டையை வர வச்சு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. என்னால நம்பவே முடியல மேடம். இவ்வளவு வேலையும் அவதான் செஞ்சுட்டு இருக்காளா? ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அத்தை மாமான்னு எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு இருக்கா மேடம். அவளை சும்மா விடக்கூடாது மேடம். இப்பவே போய் அவ முகமூடிய கிழிச்சு எறியணும். வேளா, அவசரப்படாத. இப்போதைக்கு நம்ம கையில எந்த எவிடன்ஸும் இல்ல. திடீர்னு போய் நீதான் இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டா சத்தியமா நான் பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சிருவா. அதனால நம்ம ஆதாரத்தோட போய் அவளை லாக் பண்ணணும். அப்பதான் அவளால தப்பிக்க முடியாது. ஆனா ஆதாரத்துக்கு நாம எங்க மேடம் போறது? இவனுங்க தான் அவளை பார்த்ததே இல்லைன்றாங்களே. பார்க்கலனா என்ன, அதான் பேசிருக்காங்கல்ல. டேய், போன குடுறா. சார் சார் போன குடுறா. தரேன் சார், தரேன். கிளம்பு சார் போனு. கிளம்பி போடா சார். போடான்னு சொல்றேன். அப்படியே போட்டானா? சரிங்க சார். இப்ப இதை வச்சு அவ முகத்தெரிய கிழிக்கலாம். வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.